ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிவகங்கை மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில். இந்த வேலைக்கு நீங்கள் 1/7/2024 இருந்து 15/7/2024 வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க 3 வேகன்சி. கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிஜிஎன்எம் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டிஜிஎன்எம் முடிச்சவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 18,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா துணை செவிலியர் கேட்டிருக்காங்க 1 வேகன்சி. இதில் நீங்கள் +2 முடிச்சுட்டு 2 இயர்க்கான ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்கான கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 14,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கடைசி தேதி அதாவது 15/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பி வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சேம் சிவகங்கை மாவட்டம் தான். ஆடியாலஜி ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க 1 வேகன்சி. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஸ்பீச் மற்றும் ஹியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது ஆடியாலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க 1 வேகன்சி. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வித் 1 இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க 2 வேகன்சி. இதுக்கு நீங்கள் பார்த்தா எர்மாபின் ஹாஸ் படி பிஎஸ்சி ரேடியாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 4 வேகன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணி 17/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள ஸோ கொரியர் மூலமாகவோ அல்லது டேரெக்டாகவோ அனுப்பிடுங்க. இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஒட்டுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எஜுகேஷன் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. இது கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் 10th 12th டிகிரிக்கான மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டிக்கு பார்த்தா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அல்லது ஆதார் கார்டு, ரேஷனுக்கு ஓடிடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கேரக்டர் அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இதான் உங்களுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிற மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.